அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பெண்ணுக்கு நடந்த பாலியல் குற்றத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் திமுக தான். அதனால அந்த திமுகவை ஆட்சியில இருந்து அகற்றும் வரை நான் காலில் செருப்பு போட மாட்டேன், 6 சவுக்கடி அடிச்சுப்பேன், 48 நாள் விரதம் இருப்பேன்னு சொல்லி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சம்பந்தமே இல்லாம வேற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. தவறு நடந்திருந்தா அந்த தவறுக்கு ஏத்த தண்டனையை வாங்கி கொடுக்கறதுக்காக போராடுங்க, அறிக்கை விடுங்க, கண்டனம் தெரிவியுங்க, அகில இந்திய அளவுல இந்த பிரச்சனையை கொண்டு போங்க. அதை விட்டுட்டு இவர் என்ன சாமி வழியில ஆன்மீக வழியில போயிட்டு இருக்காரு, ஏன் இவர் இப்படி ஆகிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு நிறைய விமர்சனங்கள், நிறைய கேலி கிண்டல்கள் அண்ணாமலை மேல விழ ஆரம்பிச்சது. அவர் சொன்னபடி நேற்று காலை 10 மணிக்கு அவர் வீட்டு வாசல் முன்பாக மொத்தம் 8 சவுக்கடிகளை அடிச்சுக்கிட்டாரு. 6 தான் சொன்னாரு, ஆனா 8 சவுக்கடிகளை அடிச்சுக்கிட்டாரு. 9வது சவுக்கடிக்கு ட்ரை பண்ணாரு, ஆனா அதுக்குள்ள அங்க அலர்ட்டா இருந்த அவரோட கட்சியினர் அவரை 9வது அடி அடிக்க விடாதபடி தடுத்துட்டாங்க. இந்த மாதிரி சாட்டையால அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் செய்தியாளர்களை சந்திச்ச அண்ணாமலை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்த வண்ணம் தான் இருக்கு. யாரா இருந்தாலும் சரி, அவ்வளவு எளிதா எஃப்ஐஆர் வெளியிடவும் முடியாது, பதிவிறக்கவும் செய்ய முடியாது. சில சிஸ்டமிக் பிரச்சனையில காக்கி உடை மாட்டி சிக்கிட்டு இருக்கு. இந்த சாட்டையால அடிக்கிறது தமிழ் மரபுல இன்னும் இருக்கு. அடுத்த எலெக்ஷன்ல நான் தோல்வியை சந்திச்சாலும் பரவாயில்ல, அதை தாராளமா ஏத்துக்கிறேன். லண்டன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னோட பாதை இன்னுமே தெளிவாகி இருக்கு. பாக்குறோமே தெளிவான லட்சணத்தை தான். திமுக ஆட்சியில இருக்கிற வர காலணி அணிய போவதில்லை. தமிழ் மக்களுக்காக நான் இதை செய்யறேன். உடலை வருத்தி ஒரு செயலை நாம செய்யும் போது அதற்கான பலன் நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிறது தமிழ் மரபு. முருகப்பெருமானுக்காக என்ன நானே சாட்டையால அடிச்சுக் கொள்வது இந்த சமூகத்துக்கானது. திமுக ஆட்சி நிச்சயமா அகற்றப்பட வேண்டும். நாங்க அற வழியில போயிட்டு இருக்கோம். கடைசியில இந்த விஷயத்த நாங்க ஆண்டவர்கிட்ட சமர்ப்பித்திருக்கோம். நேர்மையான வகையில நான் விவசாயத்துல ஈடுபட்டு இருக்கேன். அதனால 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் தோத்தாலும் கவலைப்படவே மாட்டேன். மக்கள் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் நாங்க அரசியல் செஞ்சுட்டு வரோம். நான் செய்யற இந்த வேலையை நகைச்சுவையா பாக்குறவங்க பாத்துட்டு போகட்டும். எல்லா பதவியுமே வெங்காயம் மாதிரி தான், உரிக்க உரிக்க ஒண்ணுமே இருக்காது. அதனால தனி மனித வாழ்க்கை தான் முக்கியம். காவல்துறையை நான் எல்லா நேரத்திலும் குற்றம் சொல்ல மாட்டேன். தொழில்நுட்ப கோளாறால் எஃப்ஐஆர் லீக் ஆக வாய்ப்பே கிடையாது. இதுல இருந்து என்ன தெரியுது, காவல்துறை சுதந்திரமா செயல்படுறது இல்லைன்னு தெரியுது. அதாவது காவல்துறையை கூட திமுக அரசு தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறதா அண்ணாமலை சொல்றாரு. அதாவது சாட்டையால அடிச்சுக்கிட்ட உடனே பிரஸ் மீட்ல சந்திச்சு இந்த மாதிரி விஷயத்த சொல்றாரு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் தோத்தாலுமே கவலைப்பட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அண்ணாமலை அழுத்தமா பதிவு பண்றாரு. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் இவங்க தோக்கதான் போறாங்க அப்படிங்கறத முன்னாடியே உறுதி பண்ணிட்டாங்க போல. அதனால தோத்ததுக்கு அப்புறம் அசிங்கப்படுறதை விட முன்னாடியே சொல்லி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை முன்னாடியே தன்னோட நிலைப்பாட்டை பிரஸ் மீட்ல சொல்லிட்டாரு. ஏன்னா இன்னுமே பாஜகவுக்கு கூட்டணியுமே அமையல, மக்கள் கிட்ட அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேருமே இல்ல. அதனால அவருக்கே தெரிஞ்சிருக்கு எப்படியும் நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பொது வெளியில வைக்கிறாரு. ஆனாலுமே இப்பவுமே ஒரு கேள்வி உறுத்திக்கிட்டே இருக்கு, அண்ணாமலை ஏன் இந்த மாதிரி பண்றாரு பொது வெளியில? அவரை ரோல் மாடலா வச்சு நிறைய இளைஞர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு தவறான உதாரணமா இந்த சவுக்கடியை அவரு எடுத்து கொடுக்கறதா தானே அர்த்தம். என்னவோ இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியல் என்ன அப்படிங்கறது அவருக்கும் அவரோட நெருக்கமான வட்டங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எவ்வளவு நாளைக்கு ரகசியத்தை காப்பாற்ற போறாங்க? ஒரு நாள் அது கண்டிப்பா வெளியே வந்துதான் ஆகணும். அண்ணாமலையோட இந்த கிறுக்குத்தனத்துக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு உண்மை செய்தி கண்டிப்பா ஊடகங்களுக்கு தெரியதான் போகுது. அது வரைக்கும் காத்திருப்போம்.